வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய சைஸ் சிவன் கண் கூட ஹேண்ட்பேக் மாடலில் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 கூட நான் போட்டிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். எல்லாமே சிவன் கண் தான். பேஸும் சிவன் கண், ஹைட்டும் சிவன் கண். ஹேண்டில் நல்லா ஷோல்டரில் போடுற மாதிரி லாங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நான் இந்த கூடையை மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இந்த கூட மேக் பண்ணுறதுக்கு 4.5 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 4.5 கட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கட்டு பிளாக் கலரும் 1.5 கட்டு ஒயிட் கலரும். ஹைட்டுக்கு மட்டும் நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். பேஸ் நல்லாவே இந்த கூடைக்கு நல்லா பெருசாக இருக்கும். இந்த ஹேண்ட்பேக் டைப்ன்றதுனால லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஹைட்டும் இருக்கும். அதனால் இந்த கூடை நல்லா ஹைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட்பேக் மாடலில் சூப்பராக அந்த ஷோல்டரில் போடுற மாதிரி நல்லா நீட்டாக கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும். ஹேண்ட்பேக் மாதிரியே உங்களுக்கு. இதில் இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் இதில் கீ செயின்ஸ் மாதிரி நிறைய பேர் தொங்க விட்றாங்க. அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அந்த கூடையை. உள்ளே பாருங்கள், பேஸும் நல்லாவே அகலமாக இருக்கும். இதில் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். அது நல்லாவே தெரியுது பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டது. அதே மாதிரி ஹேண்டிலும் பாருங்கள், சைடாக சுருக்கி இருக்குது. எல்லாமே நல்லா நீட்டாக இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், பேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் வந்துடும். ஹைட்டு நம்ம ஒயிட் கலரில் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நான் கூட நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி சிவன் கண்ணில் போடுறப்ப ஒயிட் கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போடுறப்ப பாருங்கள், அந்த பிளாக்கும் ஒயிட்டும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், லாங்காக ஹேண்டில் போட்டிருக்கோம். ஷோல்டரில் போடுற மாதிரி. ரொம்ப மொத்தமாக இதுக்கு ஹேண்டில் போட முடியாதுங்க. ஏன்னா ஷோல்டர் ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால் மீடியமான மொத்தத்தில் தான் இந்த கூடை போட்டிருக்கோம். ஆனால் ஸ்ட்ராங்காக போடணும். அந்த வயர் லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணி இருக்கணும். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 9.5 அடியில் 35 வயர் கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே பிளாக் கலரில் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் 15 லைன் போடணும். அதுவும் பிளாக் கலரில் நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க. ஹைட் 35 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகணும். அது ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிறப்ப இந்த ஜிக்ஸாகாக தான் இந்த கூடை சொருக முடியும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃபுல்லாகவே இருக்கிற அந்த மிச்சம் இருக்கிற வேறு எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. 9.5 அடி எடுக்கிறப்ப எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. ஒரு 6 நாட்டுக்கு தான் வயர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்புறம் ஹேண்டில்னு பார்த்திங்கன்னா 8 அடியில் 2 வேர் இன்னர் வேர் எடுத்துக்கோங்க. 13 அடியில் 2 வேர் அவுட்டர் வேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னர் வேர் 2 வேர் வைக்கிறதுனால அவுட்டர் வேர் இதோட மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அதனால தான் நம்ம அவுட்டர் வேர் கம்மியாக அதில் எடுத்து நான் போட்டிருக்கேன். நான் ஹேண்டில் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரே மாதிரியான கூடைகள் தான். இதில் ஹேண்டில் 2 நாட்லேருந்து நீங்கள் எடுத்து போடணும். ஏன்னா ஒரு நாட்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் 2 நாட்லேருந்து எடுத்து நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஒரே மாதிரியான கூடைகள் தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஹைட்டும் இருக்குது. எனக்கு லென்த் 36 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஹைட்டும் 36 சென்டிமீட்டர் இருக்குது. ஹேண்டிலும் ரொம்ப லாங்காக கிடையாது. மீடியமாக ஷோல்டரில் போடுற மாதிரி நல்லா கரெக்டாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும், இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வயர் மெட்டீரியல்ஸு எல்லாமே நான் சேல்ஸ் பண்ணுறேங்க. பீட்ஸு, வயரு, கிளாஸ் வயர், நார்மல் வயர்னு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா முன்னாடியே எனக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு நீங்கள் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.